பெண்கள், இந்த பெண்கள் இனத்தை பாதுகாக்க வேண்டும், பெண்கள் உரிமைக்காக போராட வேண்டும். எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சரி, ஒரு விஜய் மாதிரி உள்ளவங்களே அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால், அது எவ்வளவு பெரிய அவமானம் என்று நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பின்னடைவு என்று நினைத்து பாருங்கள். அவரே ஒரு பெரிய ஒரு தலைவராக இருந்த பெண்களை பாதுகாப்பேன், பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று அரசுக்கு அறைகோல் கொடுக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் அதை சரியாக நடந்து கொண்டிருக்கிறாரா? அந்த பெண் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று அந்த பெண் வெளியே வந்து பேசுது. இந்த விவகாரத்து கோர்ட்டுக்கு வந்துருச்சு இல்லையா? அப்ப இதுல இருந்து அந்த பெண்ணுடைய எல்லாமே மறைக்கப்படுகிறது சினிமாவில். அதுவும் பெரிய நடிகர்களுடைய விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் செய்ய தவறுகள்லாம் மறைக்கப்படுகிறது. அந்த பெண் வெளியே வந்து துணிச்சலா வந்து பேசினது, அந்த துணிச்சலா வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்தது உண்மையிலே பாரதி கண்ட புதுமை பெண் சங்கீதா என்று நான் சொல்லுவேன். ஆமா, நடிகர் இருக்காங்க. ஆமா, எல்லாரும் சேர்த்து சொல்றீங்களா இல்ல சார்? எல்லாரையும் நான் சொல்லல. இப்ப எம்ஜிஆர்லாம் மக்களுக்காக நல்லது செய்தார், நான் எல்லாரையும் சொல்லல, குறிப்பாக சொல்றேன். இவங்க பண்ணி எந்த ரசிகர் நன்றாக இருந்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரசிகன் நான் முன்னுக்கு வந்து விட்டேன், நான் பெரிய அளவில் வந்திருக்கேன், சமுதாயத்தில் உயர்ந்து விட்டேன், யாரையா ஒரு நடிகர் ஒரு ரசிகனை சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவருடைய மனைவி கொடுத்த பேட்டி,